கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கு தேவன் சொல்லுகின்றார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், அதற்கு முந்தின வசனம் பாருங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இப்போ சீயோன் என்றால் கர்த்தர் வீற்றிருக்கின்ற உன்னதமான இடம். இப்போ சீயோனாக தெரிந்து கொள்கிறார் என்றால் தேவன் அதை விரும்பி நான் தங்கும் இடம், நான் தங்கும் வாசஸ்தலம் என்று தெரிந்து கொண்டால் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் கூட தேவன் விரும்புகின்ற இடமாக, அவர் தங்கி அவர் வாசம் பண்ணுகின்ற இடமாக நாம மாற முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படி என்றால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அதிலும் விசேஷமாக அவர் சீயோனாய் தெரிந்து கொண்டு அவர் விரும்பி தங்குவார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதே போல நம்மளோட வீடு கூட கர்த்தர் விரும்பி தங்குகின்ற வாசஸ்தலமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். அப்போ சீயோனை கர்த்தர் ஏன் விரும்புகிறார் என்றால், கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகின்றார். அவர் துதிக்கு பாத்திரர், துதிகளை விரும்புகின்றவர். மகிமை மற்றும் கனம் இதெல்லாம் அவருக்குரியது. அப்போ அதை யார் அதிகமா அவருக்கு கொடுக்குறாங்களோ, அவருக்கு யார் ஸ்தோத்திரங்களை அதிகமா ஏறெடுக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவன் மகிமையாய் வாசம் பண்ண விரும்புகின்றார். சியோனே கர்த்தரை துதி என்று சொல்லப்படுகிறது அல்லவா? பிரியமானவர்களே, உங்க வீடு அல்லது நீங்கள் கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற ஒரு நபராக நீங்க இருப்பீங்களானா, அல்ல உங்கள் வீடு கர்த்தரை துதிக்கின்ற துதி அதிகமா எழும்புகின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கும் என்றால் நிச்சயமா அதை சீயோனாய் கர்த்தர் மாற்றிக்கொள்வார். உங்க வீடு சீயோனாய் இருக்கும்னு நீங்க விரும்புறீங்களா? அது உங்களிலே கர்த்தர் தங்கி அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புறீங்களா? நீங்க சீயோனா இருக்க விரும்புறீங்களா? அப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம துதிக்கிற துதிதான் அது வல்லமை உள்ளதா இருக்கின்றது, அதுதான் பலனா இருக்கின்றது. அந்த சீயோனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த சீயோனாய் தெரிந்து கொண்டு கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது அந்த இடத்தை இப்படியாய் ஆசீர்வதிக்கின்றாராம். அதில் உள்ள ஆசாரியர்களை அவர் இரட்சிப்பினால் உடுத்துவித்து அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் தங்கியிருக்கிற இடம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியின் கீதம் பாடுகின்ற இரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கின்ற இடமாக இருக்கும். கர்த்தர் உங்க வீட்டுல தங்கி இருக்குன்னு விரும்புறீங்களா? அப்ப கர்த்தருக்கு பிரியமானபடியெல்லாம் உங்க வீட்டை நீங்க மாற்றுங்க. உங்க வீட்டுல நீங்க குடும்பமா சேர்ந்து உண்மையான உள்ளத்தோடு தேவனை சேவித்து அவரை பாட்டு பாடி நீங்கள் கொண்டாடுங்கள். உங்க வீடுதான் சீயோன், நீங்க தான் சீயோன். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இது நான் என்றென்றைக்கும் தங்கும் இடம், நான் விரும்பினபடினால் இங்கு வாசம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, நீ தேவ பிள்ளைகளும் கூட அப்படி யாரெல்லாம் உம்மை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி இரவு பகலாக உம்மை ஆராதித்து வருகிறார்களோ, நீர் அவர்களை ஆண்டவரே நான் தங்கும் இதோ சீயோன் என்று சொல்லுகிறீர் ஐயா. அதே போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட வீடுகளையும் கூட நீர் தெரிந்து கொண்டு நீர் தங்கும் வாசஸ்தலமாய் மாற்றிக் கொள்ளுகிறீர். இதோ நீர் தங்கி இருக்கின்ற உன்னதமான இடம் சீயோன். இப்படியே ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் தங்கி இருந்து ஆண்டவரே அவர்கள் வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டு நீர் மகிமை அடைவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.